வணக்கம். நான் எஸ்கே. 12ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு கன்னியாகுமரிக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. தேர்தல் சுற்றுப்பயணம் மற்றும் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்துட்டு அவர் போயிருக்காரு. அங்க ஒரு முக்கியமான வாக்குறுதிகளை வந்துட்டு மக்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த வாக்குறுதிகள் வந்துட்டு மோர் ஆர் லெஸ் வந்துட்டு நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வாக்குறுதியாகவும் இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு லஞ்சம் வாங்காத ஒருத்தனுக்கு தான் வந்துட்டு இதை எப்படி வந்துட்டு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எப்பவுமே இருக்கும். இந்த லஞ்சம் வாங்காத ஒருத்தனால மட்டுமே தான் வந்துட்டு லஞ்சம் வாங்க முடியாத ஒரு சிஸ்டத்தை வந்துட்டு உருவாக்க முடியும். மக்களுக்கு தேவையான எந்த ஒரு திட்டத்தையும் வந்துட்டு மக்கள்கிட்ட ஒரு பைசா கூட செலவு பண்ணாம, மக்கள் வந்து ஒரு பைசா கூட செலவு பண்ணாம அவங்க கிட்ட அந்த அரசாங்க திட்டங்கள்லாம் போய் சேர்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்துட்டு உருவாக்க முடியும்னா அது இந்த லஞ்சம் வாங்காதவங்கனால மட்டுமே தான் முடியும். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமும் அது கூடவே வந்துட்டு ஒரு அடிஷ்னலான சில வாக்குறுதிகளையும் வந்துட்டு கொடுத்துருக்காரு. அதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்துட்டு பார்ப்போம், கொஞ்சம் ப்ரீஃபாக வந்துட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணது வந்து இந்த சிட்டிசன் ப்ரிவிலேஜ் கார்டு. இந்த ப்ரிவிலேஜ் கார்டை பேஸ் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸை வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போகணுன்ட்டு இல்லை, நீங்கள் அந்த கார்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அந்த கார்டு நம்பரை போட்டால் கூட உங்களுக்கு ஒரு ஆக்சஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கார்டோட நம்பரை என்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்கீம்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் டைரெக்டாக கவர்மெண்ட் சைட்லேருந்து வர மாதிரி, இதுலேருந்து எந்த மீடியேட்டரும் இல்லாத மாதிரியும் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நிஜமாவே வரவேற்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஓஏபி பணம் வாங்க போகிறீங்க. இப்போ எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் நான் போயிட்டு ஒரு ஓஏபி பணம் வாங்குறதுக்கு போகிறேன் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் வந்துட்டு கட் பண்ணிட்டு தான் கொடுப்பானுங்க. அது இன்னுமே நடைமுறையில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு 50 ரூபாய் கட் பண்ணால் அது ஆல்மோஸ்ட் 5% ஆயிடுச்சு. கவர்மெண்ட்டே வந்துட்டு 1% 2% தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்துட்டு 5%க்கு மேலே வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பர்சன்டேஜை வந்துட்டு கட் பண்ணுறதுக்காக இந்த மீடியேட்டர் இல்லாத வேலைகளை வந்துட்டு அவங்க கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளில் இந்த சிட்டிசன்ஷிப் ப்ரிவிலேஜ் கார்டு கொடுத்துருக்காங்க. இது நிஜமாவே வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணணும். இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். இது வந்து நாளைக்கு இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறைய ஸ்கீம்ஸை வந்துட்டு இதில் ஆட் பண்ணலாம். இதன் மூலயமா வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டோட ஃபெசிலிட்டிஸை வந்துட்டு நம்ம அவைல் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடு அரசோட சேவை சட்டம், அதாவது தமிழ்நாடு ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு அடுத்த 6 மாதத்தில் வந்துட்டு அமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்துட்டு சொல்லியிருக்காரு அவரோட ஆட்சி வந்ததுக்கப்புறம். இந்த 6 மாதத்தில் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த சட்டத்தில் வந்துட்டு ப்ரையாரிட்டியாக வந்துட்டு சொல்கிறது என்னன்னா அந்த ரைட் டு சர்வீஸ் ஆக்ட். இந்த சர்வீஸில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன பார்க்கலாம்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும், அந்த வேலையை வந்துட்டு அவங்க பண்ணி கொடுக்காம அங்கே போ இங்கே போன்னு சொல்லி இழுத்தடிப்பாங்க இல்லைங்களா, அந்த இழுத்தடிக்கிற வேலை இல்லாமல் இந்த சர்வீஸ் ஆக்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ரைஸ் பண்ணலாம். அதாவது என் வேலையை இவங்க பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ரைஸ் பண்ணீங்கன்னா உடனே அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த கவர்மெண்ட் சைடில் யாராவது ஒருத்தர் வந்து உங்களோட வேலையை வந்துட்டு உங்களுக்கு தேவையான வேலைகளை வந்துட்டு பண்ணி கொடுக்க முடியலை அப்படின்னா அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் சொல்லுது. அந்த பர்டிகுலர் பர்சன் வந்துட்டு சஸ்பெண்ட் ஆகிறதும் டிஸ்மிஸ் ஆகிறதும் இந்த ஆக்டில் கொடுக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு தமிழ்நாடு அரசோட நிதிநிலை அறிக்கையை வந்துட்டு ஒரு டேஷ்போர்டு மாதிரி கிரியேட் பண்ணி அதை வந்து பொதுமக்கள் பார்வைக்காக கொடுக்குறாங்க, ரீட் ஒன்லி ஆக்சஸோட. இதில் கிட்டத்தட்ட ஒரு 40 டிபார்ட்மெண்ட் இருக்கும்னா அந்த 40 டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவுகள் ஆகுது, அந்த செலவுகளை வந்துட்டு யார் யார் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பேரண்ட் டேஷ்போர்டை வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. இந்த டேஷ்போர்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒன்று. ஏன்னா எல்லா சர்வர்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 40 வெப்சைட் இருக்கும். அந்த 40 வெப்சைட்லேயும் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அந்த செலவுகளை வந்துட்டு இந்த ஆப் மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு டேஷ்போர்டு மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துருவாரு. என்னென்ன டிபார்ட்மெண்ட், எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், அந்த இடத்துல வந்துட்டு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, பர்டிகுலராக என்னென்ன ஸ்கூலுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு அந்த டேஷ்போர்டில் கொடுக்கறதா வந்துட்டு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயமும் வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு இதை வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் இதை பண்ண மாட்டாங்க. பட்ஜெட் வந்துட்டு தாக்கல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பட்ஜெட் வந்துட்டு இவ்வளோ செலவாச்சு, இவ்வளோ செலவாக போகுது, ப்ரெடிக்டட் எக்ஸ்பென்ஸ் தான் வந்துட்டு சொல்லிட்டு போவாங்களே தவிர அந்த ப்ரெடிக்டட் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு
எங்கே போகுது, யாருக்கு போகுது, அதை நிஜமாவே அவ்வளோ செலவு பண்ணாங்களா? ஒரு 10,000 கோடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்கிறாங்க, 5,000 கோடி ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பட்ஜெட் ஒதுக்கி இருக்கவங்கன்னு சொன்னாங்கன்னா, இதை நிஜமாவே 5,000 கோடி செலவு பண்ணாங்களா, இல்லை கண்ணை துடைக்கிறதுக்காக 5,000 கோடியை வந்துட்டு கணக்கு காட்டியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த டேஷ்போர்டு மூலயமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மோரோவர் எக்கனாமிக்ஸில் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஒருத்தருக்கு வந்துட்டு இது நல்லாவே புரியும். இந்த இந்த டேஷ்போர்டோட இனிஷியேட்டிவ் வந்துட்டு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னா, இது என்ன மாதிரி தாக்கத்தையும் உருவாக்க போகுதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு எவ்வளோ போயிருக்குன்னு தெரிஞ்சாலே நம்மளோட அரசாங்கத்தோட நிர்வாக திறமையை வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும் இந்த இடத்துல, பர்டிகுலர் இடத்துல மட்டும். இதுக்கடுத்தது வந்துட்டு ஒரு ஏஐ யூனிவர்சிட்டியும் ஏஐ டெக் பார்க்கும் வந்துட்டு ஒரு 4-5 ரீஜியனில் வந்துட்டு கிரியேட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. கோவை, சேலம், மதுரை, திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஏரியாலையும் வந்துட்டு ஏஐ டெக் பார்க் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோனை வந்துட்டு கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா 2035 அதனுடைய மார்க்கெட் ஒர்த் வந்துட்டு $1.7 ட்ரில்லியன் வந்துட்டு US டாலர்ஸ் இருக்க போகுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால இதை இந்த 4 மண்டலத்துக்குள்ளே கொண்டு வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கவும் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அது போக ஒரு பைசா கூட அதிகமாக வாங்காமல் இந்த வருவாயை வந்துட்டு வச்சு தமிழ்நாட்டோட மொத்த ஸ்கீம்ஸையும் வந்துட்டு ரன் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. அது போகவும் வரியை வந்துட்டு அதிகமாக கூட்டாமையும் வந்துட்டு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்படி வந்து மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபெயிலியர் கவர்மெண்ட்னு சொல்ல மாட்டேன், இன்எலிஜிபிள் கவர்மெண்ட்னு வேணால் சொல்லுவேன். ஏன்னா இத்தனை அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இருக்காங்க, இவ்வளோ அதிகாரிகள் இருக்காங்க. ஒரு மொத்த கவர்மெண்ட்டையுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷமாக 2010க்கு அப்புறம் வந்து இந்த 2 கவர்மெண்ட்டுமே வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இதில் தேவையான அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸை வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் சைடில் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா இதை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அவங்களால பண்ணியிருக்க முடியும். அதிகாரத்தில் இருக்காங்க. 5 வருஷத்தில் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா மொத்தத்தையும் வந்துட்டு அவங்களால இப்படிங்கிற ஒரு 6 மாதமோ ஒரு 3 மாதத்துக்குள்ளேயோ வந்துட்டு ஒரு ஸ்னாப் பண்ணுறதுக்குள்ளே அவங்களால முடிச்சிருக்க முடியும். ஆனால் எல்லா இனோவேஷனும் எல்லா இனிஷியேட்டிவும் வந்துட்டு இந்த தேர்தல் டைமில் மட்டுமே கொண்டு வந்து கொடுக்கறதும் பண்ணுறதும் இது மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு ரொம்ப சலிச்சு போன ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. இதை வந்துட்டு மாற்றணும்னு நினச்சாங்கன்னா இனிமேல் வரக்கூடிய கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு மாதத்துக்கும் வந்துட்டு ரிவ்யூ வைக்கணும். ஒரு மாதமும் வந்துட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் வந்துட்டு அவங்க பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர இவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை வந்து மக்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒன்றை வந்துட்டு மாற்றணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இது கூடவே வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்க, இல்லை உங்களோட ஐடியாவை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வந்துட்டு அவர் ஸ்கீம்ஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 5,000 பேர் சைன் பண்ணாங்கன்னா அந்த ஒரு ரிக்வெஸ்ட்டை வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரியும் 5 லட்சம் பேர் சைன் பண்ணாங்கன்னா அதை ஒரு நாள் ஃபுல்லாக சட்டசபையில் வந்துட்டு அந்த கேள்விகளுக்கான பதில்களை வந்துட்டு கொடுக்கறதுக்கும் ஒதுக்கிறதாகவும் வந்துட்டு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங் பர்சனை வந்துட்டு நான் இது வரைக்கும் நான் பார்க்கல. மேபி மற்ற யாரையும் வந்துட்டு நான் குறை சொல்கிற மாதிரி இல்லை. பட் இவரோட திங்கிங் வந்துட்டு மற்றவங்களோட இருக்கிறத விட எனக்கு வந்து ரொம்ப சிங்க் ஆகி போகுது. ஏன்னா நான் வந்துட்டு லஞ்சம் ஊழலை வந்துட்டு ரொம்ப அப்போஸ்டாக பார்க்குற ஒருத்தர். அதுக்கேற்ற மாதிரி என்னோட சிங்க்லேயும் வந்துட்டு அது கரெக்டாக இருக்குது. அவர் சொல்லக்கூடிய ஸ்கீம்ஸும் வந்துட்டு கனெக்ட் ஆகுது. ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம்ஸ் இருந்தால் கூட அவங்களால இந்த இதை வந்து லஞ்சம் இல்லாமல் முடிக்க முடியுமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். இதை மாற்றுறதுக்கு கண்டிப்பாக ஒரு சிஸ்டம், அதுவும் வந்துட்டு கம்ப்ளீட் நியூ சிஸ்டம் தேவைப்படுது. அதை வந்து இவர் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை தான். மற்றபடி இந்த எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் மேலே ஒரு நம்பிக்கை வந்துட்டு 50% தான், 50 கூட இல்லை 10% தான் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.